ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சீக்கிரம் என்னோட வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பஜ்ஜி மாவு இல்லாமல் எப்படி பஜ்ஜி செய்யணும்னு பார்க்கணும். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இது எங்கள் வீட்டு வாழைக்காய். எடுத்து பிச்சு வச்சுக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கலாம். இதான் மசாலா. ஒரு கப்பில் கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், மசாலா உப்பு, மசாலா சால்ட் உப்பு கட்டி இல்லாமல் போட்டு கிண்டிக்கலாம். தண்ணி ஊற்றி 2 வாட்டி தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் திரும்பி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி நம்ம கிண்டியாச்சு. இப்போ வாங்க வாழைக்காவை வெட்டலாம். ஒன்று வெட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ வெங்காயத்தை வெட்டிக்கலாம். சேமந்தை வெட்டிக்கலாம். இப்போ ஒன்றா பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றா பிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானணும். அதில் பஜ்ஜி எடுத்து போட்டுக்கலாம். வாழைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். நிறையா வாழைக்காய் இருக்குது. அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். புரிஞ்சணும் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வச்சு செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் அடுப்பில் போட்டுக்கலாம். பஜ்ஜி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நல்லா வெந்து திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.